இன்னைக்கு நாம பார்க்க போற கதை சும்மா ஒரு நகரத்தை பத்தினது மட்டும் இல்ல. இது மனித இயல்பு பத்தி ரொம்ப ஆழமான சில பாடங்களை நமக்கு சொல்லுது. நன்றியுணர்வுக்கும் அதிருப்திக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை இந்த கதை எப்படி விளக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆமா, இந்த ஒரு கேள்விதான் நம்ம இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஒரு சிம்பிளான ரொம்ப பழமையான கதை. ஆனா அது நன்றியுணர்வு, அதிருப்தி, நாம எடுக்கிற முடிவுகளோட விளைவுகள்னு காலத்தால் அழியாத பெரிய உண்மைகளை பத்தி பேசுது. எப்படின்னு பாப்போம். சரி, இந்த கதை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது குர்ஆனோட 2வது அத்தியாயமான சூரா அல் பக்கராவிலிருந்து வருது. இங்க நீங்க பாக்குறது ஒரு பக்கம் அதோட மூல அரபு எழுத்து வடிவம், இன்னொரு பக்கம் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு. சோ இது சும்மா ஒரு கதையா மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்பட்டு வர்ற ஒரு ஆழமான வரலாற்று பதிவாவும் இருக்கு. இப்போ கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். ஒரு மக்கள் கூட்டம் செழிப்பா இருக்கிற ஒரு நகரத்தோட வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரமாதமான வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனா அது கூடவே ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு சோதனையும் வருது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இதுதான்: இந்த ஊருக்குள்ள போங்க, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் தாராளமா சாப்பிடுங்க. அதாவது ஒரு செழிப்பான வாழ்க்கை அவங்களுக்கு வாக்குறுதியா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த எல்லா அருட்கொடைகளையும் பெற அவங்க ஒரே ஒரு சிம்பிளான கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணணும். அந்த நிபந்தனைகள் ரொம்பவே சிம்பிள். 1, ரொம்ப பணிவா தலைவணங்கி வாசல்குள்ள நுழையணும். 2, ஹித்தத்துன்னு சொல்லணும். இதுக்கு அர்த்தம் எங்களை மன்னியுங்கள்னு கேக்குறது. இது மூலமா அவங்களோட நன்றியுணர்வையும் பணிவையும் டெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிம்பிளான கட்டளைய அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னதை அப்படியே செஞ்சாங்களா இல்ல மாத்திட்டாங்களா? அவங்கள ஹித்தத்துன், அதாவது மன்னிப்புன்னு சொல்ல சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அத கிண்டல் பண்ற மாதிரி ஹிந்தத்துன்னு மாத்திட்டாங்க. இதுக்கு அர்த்தம் கோதுமை. பாருங்க, இது தெரியாம செஞ்ச தப்பில்ல. இது ஒரு கேலி, ஒரு கீழ்ப்படியாமையோட வெளிப்பாடு. அவங்க செஞ்ச வேலைக்கே உடனடியா விளைவு வந்துச்சு. அந்த கிண்டலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் தண்டனையா வானத்திலிருந்து அவங்க மேல ஒரு கொள்ளை நோய் அனுப்பப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தைய மாத்துனது எவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமாயிடுச்சுன்னு. ஆனா கதை இதோட முடியல. அவங்க இப்படி ஒரு தப்பு செஞ்ச பிறகும் தெய்வீக கருணை அவங்கள முழுசா கைவிட்டுடல. அந்த கடுமையான பாலைவனத்துல அவங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக சில அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்களோட முதல் பெரிய தேவை தண்ணி. தாகத்துல தவிக்கும்போது மூசா கிட்ட ஒரு பாறைய அவரோட தடியால அடிக்க சொல்லி கட்டளை வருது. அவரும் அடிச்சார். என்ன ஆச்சரியம்! அதிலிருந்து 12 நீர் ஊற்றுகள் பொங்கி வந்துச்சு. ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு ஊற்று. எந்த சண்டையும் இல்ல, குழப்பமும் இல்ல, எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சது. இது எவ்வளோ பெரிய அற்புதம்! தண்ணி கிடைச்ச மாதிரி சாப்பாடும் அற்புதமா கிடைச்சது. மண்ணானு ஒரு உணவு, அது தேன் மாதிரி சுவையா இருக்குமா. அப்புறம் காடைகள்னு சொல்ற இறைச்சி பறவைகளும் வானத்திலிருந்து வந்துச்சு. எந்த வேலையும் செய்யாம, எந்த முயற்சியும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஸ்வர்க்கத்துல இருந்து சாப்பாடு கிடைச்சது. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். இப்படி அற்புதமா தண்ணி கிடைச்சு, எந்த உழைப்பும் இல்லாம சாப்பாடும் கிடைச்ச பிறகும் அந்த மக்களுக்கு திருப்தியே வரல. அவங்களோட அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிச்சுது. ஓ மூசாவே, ஒரே மாதிரி சாப்பாட்டை எங்களால சாப்பிட முடியல. இதுதான் அவங்க சொன்ன வார்த்தைகள். யோசிச்சு பாருங்க, வானத்திலிருந்து வந்த அற்புத உணவு அவங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. தினமும் நடக்கிற அற்புதம் அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இது மனித இயல்போட ஒரு விசித்திரமான பக்கத்தை காட்டுது இல்லையா? அவங்க என்னெல்லாம் கேட்டாங்கன்னு பாருங்க. வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம், இதெல்லாமே கஷ்டப்பட்டு பூமியில விளைவிக்கிற சாதாரணமான பொருள்கள். வானத்திலிருந்து எந்த உழைப்பும் இல்லாம கிடைச்ச தெய்வீக உணவை வேணான்னு சொல்லிட்டு இந்த சாதாரண சாப்பாட்டுக்காக அவங்க ஏங்குனாங்க. இதுக்கு மூசா கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. நல்லதுக்கு பதிலா தரம் குறைஞ்சதையா நீங்க மாத்தி காசப்படுறீங்க? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளி. எது உயர்ந்தது, எது தாழ்ந்ததுன்னு நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது. சரி, அவங்களோட இந்த தொடர்ச்சியான நன்றி இல்லாம போனதுக்கும் கீழ்ப்படியாம போனதுக்கும் கடைசியில என்னதான் ஆச்சு? கதை ஒரு கடுமையான முடிவை நோக்கி போகுது. அவங்க தொடர்ந்த நன்றி இல்லாம இருந்ததோட விளைவா அவங்க மேல இழிவும் வறுமையும் வந்துச்சு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த அளவற்ற அருளை மதிக்க தவறுனதால கடவுளோட கோபத்துக்கும் ஆளானாங்க. இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரே ஒரு தப்புக்கு கிடைச்ச தண்டனை இல்ல. இது அவங்க தொடர்ந்து தெய்வீக அடையாளங்களை நம்பாம இருந்தது, கீழ்ப்படியாம இருந்தது, வரம்பு மீறி நடந்துகிட்டதுன்னு எல்லாத்தோட ஒட்டுமொத்த விளைவு. சோ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது அவங்களோட தொடர்ச்சியான மனநிலையால வந்தது.
ஆக 1400 வருஷம் பழமையான இந்த கதை இன்னைக்கும் நம்மள யோசிக்க வைக்குது இல்லையா? முன்னேறணும்னு நினைக்கிற ஆசை எப்போ ஒரு நல்ல லட்சியமா இருக்கு, அது எப்போ நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லாம அதிருப்தியா மாறுது. நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துக்கும் நடுவுல அந்த மெல்லிய கோடு எங்க இருக்கு? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.